தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று மேலும் 106 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 48,513 பேருக்கு கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை வாசு ஏய் வாசு இங்க வாடா. ஆளுநர் உதவியாளர் உட்பட 3 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்திக் கொண்டார் ஆளுநர் பன்வாரிலால். என்னப்பா ஒரே சோகமா இருக்கேன், என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைப்பா, எப்போதான் இந்த கொரோனா முடியுமா? ஃபுல் டே வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது. எல்லாம் சரியாயிடும்பா. இந்தா உன்னுடைய பாக்கெட் மணி. சரியா? என்னப்பா 20 ரூபாய் தர? ஸ்கூல் விட்டாச்சு இல்ல, லீவு தானே இப்ப, போதும் போ. இன்றும் வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 216 ரூபாய் உயர்ந்து 40,500 ரூபாயை தாண்டி விற்பனை. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை நெருங்கி. டேய் வாசு, எங்கடா கிளம்பிட்ட? ஊரெல்லாம் கொரோனா கொரோனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்ட. இல்லை கிளம்பு. ஏய் என்னடா வேணும்? அவன் கொரோனாவை பார்த்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். மாஸ்க்கும் போடாம ஒன்றும் போடாம லிஃப்ட் கேட்க வந்துட்டான். ஆளையும் மண்டையும் பாரு. அட என்னப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இ பாஸ் எல்லாம் கிடைக்கலையா? எங்களால யாரும் வர முடியாது. ஆக வேண்டியதை நீங்களே பாருங்கப்பா. சரியா? என்னாச்சு? எதுக்கு இ பாஸ்? வாசு, ஊர்ல நம்ம தாத்தா இறந்து போயிட்டாராட்டா. என்னம்மா சொல்ற? தாத்தா இறந்துட்டாரா? பக்கத்தூர் போறதுக்கு ஃபாரின் போறது மாதிரி இ பாஸ் அது இதுன்றானுங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த இக்கட்டான நேரத்துல. அவரும் சொல்றத கேட்கறதே இல்ல. மாஸ்க் போட்டு வெளில போங்கன்னு சொன்னா ஒன்னும் புரிஞ்சுக்கல இவரும். சொல்டா. டேய் வாசு, நம்ம சார் ஒருத்தர் கொரோனால அட்மிட் ஆயிருந்தார்ல, இப்போ அவர் சரியாயிட்டாருடா. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? மாஸ்க் போடாதனால தான் கொரோனா தொற்று அதிகம் பரவுதான், அவரே சொன்னாரு. மாஸ்கா? அப்புறம் வாசு, நீ வீட்டில் தான் இருக்கியா இல்லை வழக்கம் போல ஊர் சுத்திட்டு இருக்கியா? வீட்டில் தான்டா இருக்கேன். வீட்டில் இருக்க பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. டேய், நீ ஏன்டா ஆன்லைன் கோர்ஸ் எதுவும் சேரக்கூடாது? எப்பா சாமி, இனிமே கிளாஸ் அதுன்ட்டு எதுவும் பேசாதீங்கடா. இல்லடா, இந்த டிசைனிங்கு எடிட்டிங்கு இது ஓகேவா?
இரு, உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இந்த கொரோனாவால் ஊரடங்கு போட்டாலும் போட்டாங்க, நம்மளை உள்ளூருக்குள்ளேயே சுத்த விட்டாங்கப்பா. ஆனானப்பட்ட அமெரிக்காவிலேருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் கதிகலங்கி போயிருக்காங்கப்பா. இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல பாருங்க. மருந்து கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது, தடுப்பு நடவடிக்கை போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பா மாஸ்க் போடலாம், கையை கழுவலாம். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? யோ, பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல மாஸ்க் போடுறீங்களா? தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, கிளம்புங்க. அதான் அவனே மாஸ்க் போடல, நம்மள்ட்ட சொல்கிறான். டேய், நீயாவது மாஸ்க் போடுறா, கொரோனா அதிகம் பரவிட்டு இருக்கு. படா. அட போயா, மாஸ்க் அதுன்னு சொல்லி. அண்ணே அண்ணே, அட வா ராசு, நல்லா இருக்கியா? இருக்கேண்ணே. உங்களுக்கே தெரியும், 3 மாசமா வேலை இல்லை. வீட்டில் அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைண்ணே. குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நீங்க சொல்லு ராசு, என்னப்பா உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்கிக்க முடியுமா? கஷ்டத்தில் உதவுறதானே மனுஷத்தன்மை. நீ நல்ல குடும்பத்து பிள்ளை, சொல்லுப்பா. அப்படி இல்லைண்ணே, உங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும், அதான் கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் நினைக்காதய்யா. கமலா, கமலா, அந்த லோன் காசுல 2000 எடுத்துட்டு வாப்பா. ம் சரி. எப்பா, எல்லாத்துமே கஷ்டம்தாயா இருக்கு. இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதாயா நல்ல குணம். சரியா ராசு, ஒன்றும் நினைக்காதயா. இந்த ராசு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, மறக்கவே மாட்டேன் இந்த உதவியை. நான் வரேண்ணே. தம்பி இரியா வரேன். வாசு இங்க வா, அந்த பைய எடு. தம்பி, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கீரை, காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சிருக்கேன்ப்பா. வீட்டுக்கு எடுத்துட்டு போயா. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து சமைச்சு போடுங்க. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மக்கள் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லப்பா. இந்த கொரோனா எப்பதான் ஒழிய போகுதோ, எப்படி கட்டுப்படுத்த போறாங்களோ தெரியல. மாஸ்க் போடுங்கம்மா, கொரோனாவை தடுக்கலாம். என்ன மாஸ்க் போடுங்க தம்பி, மாஸ்க் போடுறா, கொரோனாவை தடுக்கலாம். தாத்தா பாட்டி மாஸ்க் போடுங்க. என்ன ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏய், வாட்சோட டிசைனை பாத்தியா? அட ஆமா, எல்லாம் மாஸ்கா டிசைன் பண்ணிட்டு இருக்கான். டேய் மாப்பிள்ள, இந்த டிசைனை பாரேன், ரொம்ப கிரியேட்டிவா பண்ணியிருக்கான்ல. ஆன்லைன் கோர்ஸ் பண்றான்ல, சூப்பர்ரா.
அப்பா எங்க வராரு?